Hello everyone, welcome back to our channel. இது பார்த்தீங்கன்னா NEET in 70 days crash course. நம்ம இருக்குது டே நம்பர் 6ல ஓகேவா. ஸோ டே நம்பர் 6க்கான சேலஞ்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில பேருக்கு எங்கே போய் பார்க்கணுன்னே தெரியல. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஃபிசிக்ஸ்க்கும் தனியாக, கெமிஸ்ட்ரிக்கு தனியாக ஓகேவா. அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நோட்ஸ் எங்கே சார் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நான் ஃபிசிக்ஸோட ஃபுல் நோட்ஸுமே டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் இதுதான் ஓகேவா. ஒரு சில பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் சார், 4 குரூப் கொடுத்துருக்கீங்க, எதுக்காக 4 குரூப் அப்படின்னா, மோஸ்ட்டாக நான் ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் ஓகேவா, அது எல்லாத்தையும் அந்த புக்ஸு A2Kங்கிற சேனல்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் அப்படின்னு இந்த கிளாஸை பற்றின நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ, அதாவது இந்த கிளாஸில் நான் புதுசாக வந்தேன், எனக்கு இந்த டாப்பிக்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, முன்னாடிலாம் எனக்கு கொஷின் சால்வ் பண்ண தெரியல, ஆனால் உங்கள் லெக்சர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியுதா இல்லையா, அது ஜென்யூனாக சொல்லுங்கள் சரிங்களா, முடியுதா இல்லையா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ரொம்ப கஷ்டம், பட் நீங்கள் நடத்துனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு, இதில் நம்ம இந்த ஷார்ட்கட் ட்ரிக்லாம் சால்வ் பண்ணது நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்கிறதா ஒரு ஃபீட்பேக். நீங்கள் ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்டீங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதா தாராளமாக. அதுக்காக தான் ஃபீட்பேக் குரூப் இருக்குது. அந்த ஃபீட்பேக் குரூப்லேயே நீங்கள் டெய்லி ஃபீட்பேக் கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் டெலிகிராமில் கொடுக்குற ஃபீட்பேக்னால எங்களுக்கு காசு கிடைக்குமான்னு கேட்டால் எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது ஓகேவா. அந்த ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓகே, நாங்கள் பண்ணுற ஒர்க் ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு சில ஒர்க்ஸ் உங்களுக்காக பண்ணணும்னு தோணும் ஓகேவா. நிறைய ஐடியாஸ் வரும், இதுவும் கொடுக்கலாம் அதுவும் கொடுக்கலாம், இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணாதனால எங்களுக்கும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு தோண மாட்டேங்குது ஓகேவா. இது உண்மை சரிங்களா. நிறைய பேருக்கு ஒரு சேனல் நிறைய வியூஸ் வச்சு காசு கிடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா என் சேனல்லேருந்து எனக்கு கிடைக்கிறது மாதத்துக்கு 1000 ரூபா கிடைக்கும் ஓகேவா. இந்த சேனலை நம்பி ரெவென்யூலாம் கிடையாது சரிங்களா. இது ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு இப்போ இல்லை, நிறைய வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. பண்ணுறது ஃபுல்லாகவே உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த 70 days கோர்ஸ் போகும், பட் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஓகேவா. அதேமாதிரி டெய்லி சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டெய்லி சேலஞ்ச் பற்றி நீங்கள் ரிவ்யூ ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா இல்லையானா அந்தந்த வீடியோக்கு கீழே சொன்னால் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் இருக்கும் சரி. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த எவ்வளோ டேஸ் மிச்சம் இருக்குன்னா 65 days தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம இருக்கிறது 6th டேல இருக்கும். ஸோ நல்லபடியாக படிங்க சரிங்களா. பயாலஜியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிட் ஃபினிஷ் ஆகிருக்கும் கரெக்டாக இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டும் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ பயாலஜியில் நம்ம முடிச்ச ஒரு யூனிட்டை டெஸ்ட்டாக கொடுக்கலாம். டெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா PYQ. அந்த PYQ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ டே 9 டே 10 என்ன அதாவது டே 6ஓட சேலஞ்ச் என்னன்னா, நம்ம ஃபிசிக்ஸோட கிராஷ் கோர்ஸில் டே 9 அண்ட் டே 10ஓட வீடியோ பார்க்கணும் சரிங்களா. டே 9 டே 10ல இருக்கிற டாபிக் என்ன, ரிலேட்டிவ் மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன், ரிலேட்டிவ் மோஷன் இன் 1D, ரிலேட்டிவ் மோஷன் இன் 2D. இது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஏதோ ரிலேட்டிவ் மோஷன் இன் 2D டெலிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டாங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் 2Dயே டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டாபிக் பார்க்க தேவைப்படாது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் 2 and 3. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிளுங்கிற லெசன் என்ன ஆகுது, ஃபினிஷ் ஆகுது. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 3 டெஸ்ட்டுக்கான கெமிஸ்ட்ரி சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா படிச்சுக்கோ சரியா. ஏன்னா ஃபிசிக்ஸில் அந்த லெசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன் ஒன்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 கொடுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம பயாலஜியில் எதில் இருக்கும், பிளான்ட் ஃபிசியாலஜியில் இருக்கும். அதில் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த லெசன் நீங்கள் எவ்வளோ டைமில் படித்து முடிக்கிறீங்க, ஒரு லெசனும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. சார் இன்னைக்கு பயாலஜி லெசன் படிக்க இவ்வளோ டைம் ஆச்சு, மெட்டீரியல் நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஓகேவா. இதான் உங்களுக்கு டே 6க்கான சேலஞ்ச். என்னால் ஃபிசிக்ஸோட எல்லா நோட்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் கான்செப்ட் A2 சேனலில் 11th ஃபுல்லாத்துக்கு சேர்த்து ஒரு மெட்டீரியலும் 12th ஃபுல்லாத்துக்கு சேர்த்து ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஓகேவா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணாலும் சொல்லுங்கள், எங்களால் சைடில் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் ஓகே. மற்றபடி நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.